Hi, hello, welcome to Commerce Clarified. So, problem number 6 question already introduction video la explain பண்ணியாச்சு. Application 2 rupees, allotment 4 rupees, on first call 4 rupees. So, direct work out பண்ணிடலாம், problem போயிடலாம். So, journal entries தான் நம்ம இந்த sum போட போகிறோம். 10,000 equity shares of rupees 10 each, payable as follows. எப்படி split பண்ணுறாங்க? 2, 4, 4, total 10 rupees. ஓகே, 10 தான் ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ஷேரு. இது வந்து ப்ரீமியமோ இல்லை டிஸ்கவுண்ட்டோ எதுவுமே கிடையாது, நாமினல் வேல்யூ அப்படியே இஷ்யூ பண்ணுறாங்க. அப்ளிகேஷன் அலாட்மெண்ட் ஃபர்ஸ்ட் கால் எல்லாமே ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் ஆகிடுச்சு, அன்சப்ஸ்கிரைப்டு எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஜர்னல் என்ட்ரிஸ் ஃபஸ்ட் என்ட்ரி பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் மணி ரிசீவ் ஆகும் இல்லையா? ஃபஸ்ட்டு வந்து கம்பெனியில் வந்து என்ன ரிசீவ் பண்ணுவாங்க, அப்ளிகேஷன் மணி அந்த 2 rupees இருக்கு இல்லையா, அதை ரிசீவ் பண்ணிடுவாங்க. ஸோ ரிசீவ் பண்ணிட்டாங்க, ஒன்ஸ் ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் வந்து டெபிட் பண்ணணும். கம்பெனி வந்து பர்சனல் அக்கௌண்ட்டு, ஸோ டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். டெபிட் த ரிசீவர், ஸோ டெபிட் கம்பெனி பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட். ஸோ என்ன சோர்ஸ் ஆஃப் இன்கம், ஷேர் அப்ளிகேஷனுங்கிற பேரில் பேங்க்கில் வந்து நமக்கு மணி ரிசீவ் ஆகுது. எவ்வளோ மணி? பீயிங் ரிசிப்ட் ஆஃப் அப்ளிகேஷன் மணி, ஈச் rupees 2 per share. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் 10,000. ஸோ 20,000 டெபிட், ரிசீவர் 20,000 கிரெடிட் த கிவர். அதாவது சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஷேர் அப்ளிகேஷன். ஓகே, செகண்ட் ஜர்னல் என்ட்ரி. ஸோ இப்போ மணி ரிசீவ் பண்ணியாச்சு. மணி ஒன்ஸ் வந்து ஷேர் அப்ளிகேஷனுக்கு ரிசீவ் பண்ணிட்டோம் 20,000 அப்படின்னா இட் ஹேஸ் டு பி ட்ரான்ஸ்ஃபர் டு த ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். எல்லாமே எங்கே தான் போகும்? ஷேர் கேபிட்டலுக்கு தான் போகணும். ஓகேங்களா? ஸோ இப்போ ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி ஷேர் அப்ளிகேஷன் பேரில் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல் account. So being share application amount transferred to share capital account. So எல்லாமே இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம் ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். சேம் அமௌண்ட் 20,000. ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் என்ட்ரி. ஸோ ஃபஸ்ட்டு 2 என்ட்ரியுமே வந்து நம்ம வந்து அப்ளிகேஷன் மணிக்காக கொஷினில் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அப்ளிகேஷன் 2 rupees அப்படின்ட்டு பாருங்கள். ஸோ ஆன் அப்ளிகேஷன் rupees 2 per share, இந்த 2 per shareக்கு நம்ம வந்து 2 entries போட்டிருக்கோம். அடுத்து அலாட்மெண்ட்டுக்கு 2 entry வரும், ஃபஸ்ட்டு காலுக்கு 2 entry வரும். இப்போ இந்த ஆன் அப்ளிகேஷன் மட்டும் முதல்ல கேஷ் ரிசீவ் ஆயிரும், அதுக்கப்புறம் தான் ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி. அலாட்மெண்ட்டும் ஃபஸ்ட் கால் செகண்ட் கால் அது எல்லாமே வந்து முதல்ல டியூ கால் பண்ணுவாங்க, கம்பெனிலேருந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அலாட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம அந்த 4 rupees பே பண்ணுவோம். அப்போ என்ட்ரி ஃபஸ்ட் என்ட்ரி அலாட்மெண்ட்டுக்கு பேங்க் வராது, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பேங்க் வராது. ஓகேங்களா? முதல்ல டியூ என்ட்ரி, அதுக்கப்புறம் தான் ரிசீவ் பண்ணுவாங்க. கம்பெனி வந்து மணி ரிசீவ் பண்ணுவோம். நம்ம தான் கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் தான் கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல அப்ளிகேஷன் போடும்போது மட்டும், இப்போ காலேஜ்லேருந்து நம்ம அப்ளிகேஷன் வாங்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க 500 rupees பே பண்ணால் தான் அப்ளிகேஷனே தருவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு சீட் அலாட் பண்ணிடுவாங்க. ஆனால் சீட் அலாட் பண்ணதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, அவங்க பே பண்ணுவாங்க, அமௌண்ட் பே பண்ணுவாங்க. அது பெண்டிங்கில் கூட இருக்கும். சீட் அலாட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொல்வீங்க, 1 month கழிச்சு நம்ம பே பண்ணுறோம், இல்லை வந்து ஒரு 15 days கழிச்சு பே பண்ணுறோம், ஹாஃப் அமௌண்ட் இப்போ பே பண்ணுறோம், அந்த மாதிரிலாம் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அது மாதிரி ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன் பே பண்ணும்போது முதல்ல கேஷ் வந்துடும், உள்ள கையில் கம்பெனிக்குள்ளே கேஷ் வந்துடும் 2 rupees. ஆனால் இந்த அலாட்மெண்ட்டோ ஃபஸ்ட் காலோ முதல்ல கம்பெனி அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் லேட்டராக பே பண்ணுவாங்க. ஆக மொத்தம் எல்லாத்துக்குமே 2 entries வந்துடும், 2 entries வரும். அப்ளிகேஷனுக்கு 2 ஜர்னல் என்ட்ரி, அலாட்மெண்ட்டுக்கு 2 ஜர்னல் என்ட்ரி, ஃபஸ்ட் காலுக்கு 2 ஜர்னல் என்ட்ரி, டோட்டலாக வந்து 2 3 6 entries வரும். ஓகேங்களா? அவ்வளோதான், என்ட்ரி மட்டும்தான் இந்த ப்ராப்ளமில், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ தேர்ட் என்ட்ரி வந்து நம்ம அலாட்மெண்ட்டுக்கு போட போகிறோம். ஸோ அலாட்மெண்ட்டுக்கு ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ ஷேர் கேபிட்டலோட ஸ்ப்ளிட்டப் தான் அப்ளிகேஷன் மணி, அலாட்மெண்ட் மணி, ஃபஸ்ட் கால் மணி, செகண்ட் கால் மணி. ஏற்கனவே இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அது போய் பாருங்கள். ஏன்னா இன்ட்ரடக்ஷன் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து ஜர்னல் என்ட்ரி போடுறதுக்கு புரியும். ஏன்னா இந்த ஷேர் கேபிட்டலில் தான் செவரல் டைப்ஸாக பிரிக்கிறாங்க, அப்ளிகேஷன், அலாட்மெண்ட், ஃபஸ்ட் கால், செகண்ட் கால்னு. அதனால தான் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். டியூ வந்து எல்லாமே ஷேர் கேபிட்டலுக்கு தான் வரும். ஸோ நரேஷன்
being allotment money due. ஸோ எவ்வளோ அலாட்மெண்ட் 4 rupees சொல்கிறாங்க. ஸோ 4 rupees அப்படின்னா ஈச் 10,000 ஷேர்ஸ் இன்ட்டு ஈச் 4 rupees. ஸோ 40,000 கிரெடிட். ஃபோர்த் என்ட்ரி. ஸோ இப்போ கம்பெனி வந்து அலாட்மெண்ட் வந்து கால்ஃபர் பண்ணிடுச்சு. அப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், பே பண்ண போகிறோம். நம்ம பே பண்ணுறோம் அப்படின்னா இது ஜேர்னல் என்ட்ரி எல்லாமே இந்த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் கம்பெனி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் தான் நீங்கள் போடுறீங்க. அப்போ கம்பெனியோட பெர்ஸ்பெக்டிவில் அலாட்மெண்ட் மணி ரிசீவ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் டெபிட். ஓகே, ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு share allotment account, bank account debtor to share allotment account, being receipt of share allotment money. allotment money போட்டா போது being receipt of allotment money. எவ்வளோ allotment 4 rupees. so 4 into 10,000 into each 4, so 40,000 10,000 shares each 4 rupees 40,000. இப்போ இங்கே பாருங்கள், பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் அலாட்மெண்ட். இந்த என்ட்ரியும் நான் உங்களுக்கு டிஃப்ரென்சியேஷனுக்காக இது பண்ணி காட்டுறேன். பேங்க் அக்கௌண்ட் டெப்டார் டு ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட். இங்கே என்ன போட்டிருக்கோம், பேங்க் அக்கௌண்ட் டெப்டார் டு ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட், ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட். ஸோ சேம் என்ட்ரி தான், இதே என்ட்ரி தான் அப்படியே திரும்ப வரப்போகுது. ஒவ்வொரு தடவை மணி ரிசீவ் பண்ணும்போது பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு என்ன சோர்ஸ்லேருந்து ரிசீவ் பண்ணோம், ஃபஸ்ட்டு வந்து ஷேர் அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன ரிசீவ் பண்ணுறோம், பேங்க் அக்கௌண்ட் டெப்டார் டு ஷேர் அலாட்மெண்ட் மணி. ஸோ அடுத்த கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட் கால். இப்போ ஃபஸ்ட் காலில் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க, டியூ அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் மணி ரிசீவ் பண்ணுவோம். ஸோ இதே என்ட்ரி தான் அப்படியே ரிப்பீட் ஆகும். ஆனால் அலாட்மெண்ட்டுங்கிற டேர்முக்கு பதிலாக ஃபஸ்ட்டு காலுங்கிற டேர்ம் யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட் கால் ரிசீவ் பண்ண டியூவுக்கு அப்புறம் என்ன செகண்ட் கால் இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட் கால் டேர்முக்கு பதிலாக செகண்ட் கால்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். டேர்ம்ஸ் மட்டும்தான் மாறுமே தவிர என்ட்ரி அதே தான். ஓகே, ஸோ ஃபிஃப்த் என்ட்ரி. ஸோ 4 என்ட்ரிஸ் போட்டாச்சு, 2 இது முடிச்சாச்சு, அலாட்மெண்ட் வரைக்கும் முடிச்சாச்சு. அடுத்து ஃபஸ்ட்டு காலு. ஸோ ஃபஸ்ட் காலுக்கு ஃபஸ்ட் என்ட்ரி வந்து டியூ. ஸோ ஃபஸ்ட்டு கால் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல். எல்லாமே இந்த நேம் ஆஃப் வாட், ஷேர் கேபிட்டலுங்கிற பேர் தான் எல்லாமே போகுது. இது எல்லாமே டெம்பரரி. ஃபஸ்ட் கால் எல்லாமே வந்து ஷேர் கேபிட்டல் தான். பீயிங் ஃபஸ்ட்டு கால் மணி டியூ. ஸோ கம்பெனி வந்து கால் பண்ணிடுச்சு. எவ்வளோ, 4 rupees, 10,000 shares into 4 each, 4 per share. ஸோ 40,000. லாஸ்ட் என்ட்ரி. ஸோ மணி ரிசீவ் ஆகிடுச்சு, ஏன்னா ஃபுல்லி சப்ஸ்கிரைப்டு நமக்கு கொடுத்துட்டாங்க. கால் இன் அரியர்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு first call account, bank account debtor to first call account, being receipt of first call money. ஓகேங்களா, கால் பண்ணியிருந்தாங்க, இப்போ மணி வந்து கம்பெனிக்குள்ளே ரிசீவ் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ அதனால் பேங்க் அக்கௌண்ட் கம்பெனி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில். ஸோ அவ்வளோதான் என்ட்ரி. வெரி சிம்பிள், ஈஸியாக முடிச்சிடலாம், ஈஸியாக 5 marks வாங்கிடலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் நான் வந்து 1 by 1 எக்ஸசைஸ் ப்ராப்ளம் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு எதாவது ப்ராப்ளம் வந்து அப்லோட் பண்ணோம் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.